ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. என்னடா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு இந்த பிக்கை ஷேர் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எஸ், நேற்றுக்கு நம்மளோட ஹீரோ, அதாவது சுவாமி, தெலுங்கு ஷூட்டிங் தானே இப்போ போயிட்டுருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த தெலுங்கோட ஷூட்டிங் போயிட்டுருக்கு இல்லையா, அந்த லொக்கேஷனில், அதாவது ஷூட்டிங் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து ஒரு ஷோ வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டார்மா. அது என்னென்னா, புதுசாக ஒரு சீரியல் வந்து லான்ச் பண்ணுறாங்க இல்லையா, நம்ம தமிழில் வந்து சக்திவேல் அப்படின்ட்டு போயிட்டுருக்கு. அந்த சீரியல் வந்து சத்யபாமா அப்படின்னு சொல்லி தெலுங்குல லான்ச் பண்ணுறாங்க. அந்த சீரியலோட ப்ரொமோ வந்து அங்கே எக்ஸ்க்ளூசிவாக ஷேர் பண்ணி, அதாவது அந்த லொக்கேஷனில் வந்து ஷேர் பண்ணி அதோட ப்ரமோஷன் ப்ளஸ் இவங்களோட ப்ரமோஷன் ரெண்டுமே ஒன்றா பண்ணினாங்க நேற்றுக்கு. அதாவது நுவ்வு நேனு பிரேமாவோட ப்ரமோஷன். இது ஆல்ரெடி பிரம்மமுடி அப்படின்ற சீரியல், அதாவது ஆஹா கல்யாணம்ன்ற சீரியல் ஓடிட்டுருக்கு இல்லையா, அந்த சீரியல் பிரம்மமுடின்னு தெலுங்குல போயிட்டுருக்கு. அந்த சீரியலோட ப்ரமோஷனும் ரீசெண்டாக தான் போச்சு. என்ன பண்ணாங்கன்னா, ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே சேர்ந்து போயிட்டு ஒரு ஒரு வீட்டுக்கா, அதாவது ரசிகர்களோட வீட்டுக்கெலாம் போய் பூ பழம் கொடுத்து அவங்களோட கல்யாணோட மேரேஜ்க்கு, அதாவது கடைசி பையனோட மேரேஜ்க்கு வந்து இன்வைட் பண்ணுற மாதிரி, அந்த மேரேஜோட லொக்கேஷன் வந்து பாட்டு டான்ஸ் எல்லாம் ஆடி பட்டையை கிளப்புற மாதிரி ரசிகர்கள்லாம் வந்திருந்தாங்க. அதே மாதிரி நம்மளோட நுவ்வு நேனு பிரேமாவுக்கும் ஒரு விஷயம் நடந்துச்சு. காம்படிஷன் வச்சுருந்தாங்க. மிர்ச்சி பஜ்ஜி, அதாவது மிளகா பஜ்ஜி. மிளகா பஜ்ஜினா ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த சீரியலில். அந்த மிளகா பஜ்ஜி போடுவாங்க. யார் வந்து நல்லா போடுறாங்க அப்படின்னு சொல்லி ரிசல்ட்டு சொல்கிறது. ஹீரோ டான்ஸ் எல்லாம் ஆடி கலக்குனாரு அந்த ஷோவில். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. என்னன்னா, நேத்திக்கு வந்து நம்ம ஹீரோ சார் வந்து கொஞ்சம் லேட்டா வந்திருக்காரு போல இருக்கு. அதுக்கு வந்து செட்ல வந்து கேட்டிருந்தாங்க. "என்ன லேட்டா வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கரமா சமாளிச்சாரு. ஆனா ஃபர்ஸ்ட்டு சாரி சொல்லிட்டாரு லேட்டா வந்ததுக்கு. சாரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எப்படி சமாளிச்சாருன்னு தெரியுமா? நானு, பத்மாவதி 2 பேருமே வந்து இப்போ சிஇஓவா இருக்கோம். நான் வந்து சிஇஓவா இருக்கேன். ஆனா பத்மாவதி வந்து அவங்களோட ஒர்க் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க ஷோவுக்கு வந்துட்டாங்க. நான் மட்டுமே எல்லா ஒர்க்கும் செய்ய வேண்டியதா இருந்துச்சு. அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழகா பேசியிருந்தாரு. இந்த மாரி தமிழ்லயும் ஒரு ஒரு சீரியலுக்கும் ப்ரமோஷன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நெனைக்கிறேன். என்னோட கருத்து. ஆனா விஜய் டிவி பண்ணுவாங்களான்னு தெரியல. உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.